அம்மா தாயே என்னை விட்டுருங்க அப்படி இருக்குங்க. சொல்லிட்டு ஓடி இருக்கோம் அப்படின்னு இருக்குங்க. ஏன் அப்படி இருக்குது தெரியுமா? ரீசனாக ஒரு மேக்கப் போயிருந்தேன். நாம் ஒரு மேக்கப் புக் பண்ணாராங்கன்னா நம்ம சொல்லிடுவோம், இத்தனை அவரு நீங்கள் கொடுக்கணும் சிஸ்டர், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். மேக்கப் பண்ண போகிற நாங்கள், மேக்கப் பண்ணுறவங்க நீங்களும் பொறுமையாக கூலாக டென்ஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் எங்களால் உங்களுக்கு கொடுக்குற மேக்கப்பு உங்களை நீங்கள் பார்க்கும்போது அழகாக தெரிவிங்க. ரைட்டா? அப்புறம் இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு கேட்டுறீங்க. ஓகே, அப்போ நம்ம சொல்லுவோம், சிஸ்டர் இந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கும், இப்படி இருந்தால் அழகாக இருக்கும், ஸோ நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டிப்ஸ் கொடுப்போம். சரிங்களா? நம்ம செஞ்சும் கொடுப்போம். அழகாக நம்ம என்ன அளவுக்கு சொல்லுறோமோ அந்த விட அழகாக நம்ம செஞ்சும் காட்டிடுவோம். ரைட்டா? ஓகேவா? ஏற்றுக்குது, மனசு ஏற்றுக்குது. அப்புறம் இல்லை இதை விட இது பெட்டராக இருக்குமா மாற்றுறது. மாற்றிட்டு நல்லா இருக்கா பாருங்கள், நல்லா இல்லை சிஸ்டர், நீங்கள் வச்சதே நல்லா இருக்கு, அதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுறீங்க. ஏங்க நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாச்சும் நீங்கள் கேட்டுக்கலாமே. ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு மேக்கப் கொடுக்குறோமோ, என்ன லுக் கொடுக்குறோமோ, அந்த லுக்கு எப்படி கொடுத்தா அழகாக இருக்குன்னு படிச்சுட்டு வரோம், எங்களுக்கு தெரியுங்க. கேட்டால் தப்பு இல்லையே. ஏன்னா நீங்கள் அழகாக இருக்கிறதுக்கு தான் மேக்கப்பை புக் பண்ணுறீங்க, ஆமாவா? அப்போ நம்மளும் அழகாக தான் கொடுப்போம். சரிங்களா? நீங்கள் அங்கே போய் ஒரு டென்ஷனாக கிளாங்காப்போட ரொம்ப ரொம்ப ஒரு டென்ஷனாக இருந்தீங்கன்னா உங்கள் மேக்கப்பே அழகாக தெரியாது. அப்புறம் இங்கே குறை அங்கே குறை, இது அது இது இப்படி தான் இருக்கும். பொறுமையாக இருக்கணுங்க. ஒரு சாரி கட்டணும் இன்னும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் கட்டணும், பின் குத்தணும், இதெல்லாம் இருக்குது. இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு இருந்தா அந்த சாரி கூட நிற்காதுங்க. ஹேடும் அப்படி தான். ஹேடும் என்ன மாதிரி வேணும்னு சொல்லிடுறீங்க, செஞ்சிடும். இல்லை இப்படி இன்னும் கொஞ்சம் பூ இப்படி வச்சா அழகாக இருக்கும், இல்லை இன்னும் கிரைண்டாக இப்படி வச்சா அழகாக இருக்கும். சரி செஞ்சு கொடுத்துட்றோம். அப்புறம் இல்லை சிஸ்டர் நீங்கள் அதை பண்ணதே ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு மறுபடியும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு முடி வந்து செட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ரெண்டாவது நம்ம அதை மாற்றி அமைக்கும் போது அழகாக வராது. முடிஞ்ச வரைக்கும் அப்படி இப்படி செஞ்சு கொடுத்தாலும் 100% இருக்க வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். சரிங்களா? ப்ளீஸ் நாங்கள் சொல்கிறதும் கொஞ்சம் கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் அழகாக இருக்கும், எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். நீங்களும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆக்கி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேக்கப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தயவு செஞ்சு டைம் கொடுங்க. அந்த டைம் கொடுக்குற நேரம் நீங்கள் அமைதியாக உட்காந்து அதை எக்ஸப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க. சரிங்களா?